தூரத்தில் இருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பல்கி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதில்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்பப்படுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜகிரம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அஞ்சுல சொல்ல பாருங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்த ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதியையும் நடப்பிப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஒரு நீதியை கிரியை எழுப்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. ஹல்லேலூயா, நமக்கு நீதியா இருக்கிற கர்த்தர். நமக்கு நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்காக நீதி செலுத்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. நாம் பாவங்களுக்காக ஒரு நீதியை செலுத்தினது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, நாம் உபவாசம் அதை செலுத்தல, நாம் தியாகம் அதை செலுத்தல. இப்ப அது உங்களுக்கு வேலை செய்கிறதுனால நீங்கள் அதை நம்பினபடினால் அதுவா தேவனுடைய பார்வையிலே நீதியாக இருக்கிறது. அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்றதை நீங்க நம்பும் பொழுது அவருடைய பார்வையிலே நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இப்படிலாம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை பாருங்க, எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா, பாருங்க, இவங்களோடு நான் என்ன செய்வேன்? புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஹல்லேலூயா, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த நேரத்துல நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தோம், அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்கள். இப்ப நான் பண்ண போகிற உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை இல்லை, இது புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா, இந்த புது உடன்படிக்கை 30 பாருங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த உடன்படிக்கையின்படி அல்ல, இந்த புது உடன்படிக்கை வந்து நான் அவர்கள் இருதயத்திலே என் நியாயப்பிரமாணத்தை எழுதுவேன். ஹல்லேலூயா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை நமக்கு இருதயத்தில் எழுதுறார். அந்த புதிய உடன்படிக்கை வந்து எழுத்தினால் வருவதல்ல, இருதயத்திலே ஆவியினால் உரைக்கப்படுவது. ஹல்லேலூயா, பழைய நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை எழுத்துக்குரியது, அதை நீங்கள் கிரியைகளால் வெளிப்படுத்த வேண்டும். இந்த புது உடன்படிக்கை ஆவிக்குரியது, அதை நீங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் கற்பனைகள் நாம் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு நீதி என்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எனக்காய் மரித்தார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கப்படி இருதயத்தில் நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு நீதி உண்டாகும். ஹல்லேலூயா, நீங்கள் அவர் உயிரோடு எழுப்பினவர் என்னையும் எழுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது அவருடைய பார்வையில் நீதியாக எண்ணப்படுகிறது. ஆமென். இது எப்பவுள்ள உடன்படிக்கை போல இருக்கும்னா ஆபிரகாமின் காலத்திலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை போல இருக்கும். இது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையின்படி அல்ல, ஆபிரகாமின் காலத்திலே விசுவாசத்தின் உடன்படிக்கை. நமக்கு இந்த புது பிரமாணத்தின் உடன்படிக்கை விசுவாசத்தின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா, இந்த விசுவாசத்தின் உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை நீங்களாகி மீட்டிருப்பார்கள். அவர்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. இந்த ஆவி பிரமாணத்தில் சேராத கிறிஸ்தவர்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருப்பார்கள். அந்த பாவமும் சாபமும் அவர்களை நிறுத்தும். அதனாலதான் நம்ம பாவத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள், சாபத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் அவர்கள் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டதை விசுவாசிக்காதபடினால் அவர்கள் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்குள்ள இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ கிறிஸ்துவினால்
மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறபடினால் நாம் பாவத்துக்கு நீங்களாக்கி நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. இது நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறபடினால் இது நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த புதிய பிரமாணத்துல நீங்க தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா என்னத்தினால நீங்க தப்பிக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரே வாதனாலதான். எந்த இது கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவால மீட்கப்படல, நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க நம்பிக்கிட்டோம். இந்த பக்தினால தான் நான் இயேசு எனக்கு பிரியமா இருப்பார், இப்படினால தான் எனக்கு பிரியமா இருப்பார். நீங்க என்னத்தை தான் செய்யுங்க, அது இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டது ஒப்பு ஆக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹalleluya. ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் அடிக்கப்படுவது போல அடிக்கப்படல. ஹalleluya. அதை ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது என்பதை தேவன் அறிந்து எந்த பாவம் அறியாத அவரே இறங்கி வந்தார், அவரே மாம்சமாய் மாறினார். ஹalleluya. நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமக்கும்படியான ஒரு ஆட்டுக்குட்டியார். எந்த மனிதனை மோசே சொல்லுது சாந்த குணமுள்ளவர்னு சொல்லுது, அப்படிதானே? ஆனா மோசே எத்தனை தடவை முறுமுறுத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தூக்கப்படுத்தும் பொழுது எத்தனை தடவை முறுமுறுத்திருக்கிறார், யோசிச்சு பாருங்க. ஆனா இயேசு எங்கேயாவது முறுமுறுத்தார் என்று வந்திருக்கிறதா? இயேசுவை பிடிச்சி கொண்டு போறாங்க, எங்கேயாவது அவர் சபிச்சாரா? இயேசுவை கூட பிறந்தவனே காட்டி கொடுக்கிறான், செவட்டில் அடிக்கிறான், காரை துப்புறான். இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருடைய தாடி மயிரை பிடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செஞ்சோம், எங்கேயாவது ஒரு சாபத்தை வைத்திருக்கிறாரா? இல்ல. எதுக்காக தெரியுமா? உங்கள் சாபம் மாற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சாபம் நீங்க வேண்டும். அவர் அன்றைக்கு அவர் எதிர்த்து நின்றிருந்தார், நம்ம சாபம் மாறி இருக்காது. ஹalleluya. அன்றைக்கு நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் எதிர்த்து நின்றிருந்தார், நமக்கு இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் யாராலும் முடியாதது. இன்னைக்கு நமக்கு அதையெல்லாம் அவர் அவ்வளவு தியாகம் பண்ணி இன்னைக்கு உங்க கண்ணு முன்னால உங்க பிள்ளையை அடிக்க நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அதிகாரப்படியெல்லாம் நீங்க இருக்கீங்கம்மா, ஒரு ராஜாவா இருக்கீங்க, ராஜாவுக்கு பிள்ளைய தெருவுல கண்டவனா அடிக்கிறான், காரி துப்புறான். யாராவது ஒரு ஆள் கிறிஸ்தவத்திலே நீங்க சொல்லுங்க, கிறிஸ்தவத்திலே நான் முழு வைராக்கியமா இருக்குன்னு சொல்ற ஒரு ஆள் அதை சகிக்க முடியுமா? சகிக்க முடியுமா? அதிகாரம் இருக்குது உங்களுக்கு, சொன்னவன் க்ளோஸ் ஆயிடும், அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இல்லைனாக்கி அவன் சகிப்பான், ஏன்னா நம்மளும் போனா நம்மளால முடியாது, அடி வாங்கிட்டே இருக்கும், அப்படின்னு சகிச்சிட்டு இருப்பான். எல்லா அதிகாரமும் இருக்குது. உங்க கண்ணு முன்னால பிள்ளைய ஒரு தூசியா இருக்கிறவன் செஞ்சிட்டு இருக்கிறான், நீ ஏற்றுக்கொள்வீங்களா? பிதா மௌனமா இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, யாருக்காக இருந்தார் தெரியுமா? ஏதோ இயேசுவா வந்து தப்பு பண்ணினாரு, நம்ம பண்ணினோம். ஹalleluya. பொறுமையா இருந்தார். தேவ தூதர்களே மிகவே காப்பிலே உருவின பட்டயத்தோடு இருக்கிறாங்க. பிதா கண்ணாசைத்தா க்ளோஸ் பண்ணிருக்கிற நினைப்பில நின்று இருக்கிறாங்க. பிதா மௌனமா இருக்கிறார். ஹalleluya. எதுக்காக தெரியுமா? நமக்காக. ஆமென். நாம் மீட்புக்காக. ஆமென். இப்படி ஒரு சந்ததி வர வேண்டும் என்பதற்காக, இப்படி ஒரு ராஜ்யத்துக்கு இந்த சந்ததி வர வேண்டும் என்பதற்காக, நித்திய காலமா அவர்கள் ராஜாவுடைய பிள்ளைகள் அதிகாரத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆமென். இது நம்ம பக்தினால சக்தினால வந்ததே இல்லை. நம்ம அப்படிப்பட்ட மனுஷன் மரிச்சுட்டான், அப்படிப்பட்ட நினைப்புல உள்ள மனுஷன் மரிச்சுட்டான். இப்ப நான் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள்ள இருக்கிறார். இந்த உரிமையை நீங்கள் கொண்டாடுங்கள். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நீங்க உரிமை கொண்டாடுங்க. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எந்த பக்தியும் என்னை தேவனுக்கு ஒப்பாக நான் செய்ய முடியாது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க உபவாசம் பண்ணுங்க, தேவனை அறிவதற்காக உபவாசம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு பேசுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது இப்படி கஷ்டப்பட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா தேவனுடைய ஆவி இருக்கிறது. நீங்க ஜெபித்தால் பதில் கொடுப்பார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. இதெல்லாம் செய்ததனால தான் நான் தேவனுடைய பிள்ளை என்று நீங்க சொல்லுவீர்களானால் நீங்க நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. ஹalleluya. நான் இயேசு கிறிஸ்து அந்த செய்வதனால் நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. நான் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறனால் தேவனுடைய பிள்ளை இல்லை. எப்பொழுதும் நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறனால் தேவனுடைய பிள்ளை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிறக்கப்பட்டபடினால் நான் தேவனுடைய பிள்ளை. அவரை நான் விசுவாசிக்கிறபடினால். இது மனிதனால் வந்ததல்ல, தேவனால் கொடுத்த உரிமை. ஹalleluya. இந்த உரிமையை யாராலும் மாற்ற முடியாது. இந்த உரிமையை எவனாலும் மாற்ற முடியாது. ஹalleluya. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற 1000 பிசாசுகளை எதிர்த்து நின்று பிதாவிடத்திலே சொல்லி பார்க்கட்டும், குற்றம் கண்டுபிடித்து பார்க்கட்டும். உங்க பிள்ளை இதெல்லாம் செஞ்சா குற்றம் கண்டு பார்க்கட்டும். பிதாவானவர் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க
ஏனென்றால் நாம் நம்மளால் வந்த அல்ல, அந்த பாவ மனுஷன் அவரோடு கூட மரிச்சிட்டான். இயேசு இடத்துல ஒரு பாவமும் இல்லை. அதுக்கு அவயமாய் நாம் இருக்கிறபடினால் நம்மிடத்துல ஒரு பாவம் இல்லை என்று பிதாவானவர் சொல்லுவார். அல்லேலூயா. அதை சொல்லுவார். எத்தனை பிசாசு குற்றம் கண்டுபிடித்தாலும் யோபுவை குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. யோபுவுக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட உரிமை இல்லை. நமக்கு யோபுக்கும் தேவனுக்குள்ள உரிமை இருந்துச்சு பாருங்க. ஒரு காலத்துல யோபுவை குறித்து தேவனை குறித்து ரொம்ப உறவை நான் கேட்டுக்கிறேன். பிரசங்கத்துல யோபுக்கும் தேவனுக்குள்ள உறவை பெருமையா பேசுவாங்க. மோசைக்கும் தேவனுக்குள்ள உறவை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் நான் பிரசங்கத்துல கேட்டிருக்கிறேன். நான் இப்ப சொல்றேங்க, இந்த புதிய உடன்படிக்கையில இருக்க பாருங்க, அந்த மனுஷனுக்கும் பிதாவுக்குள்ள உறவை மிஞ்சி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அந்த உறவு இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்குள்ள உறவு. அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, பூரண பிரமாணத்தை விட்டுப்பது அதிலே நடவையுங்கள். ஆமென். அவர் சொல்றார், அவர் சிருஷ்டித்ததிலே முதல் பலனாகும்படிக்கு அவர் தமது வார்த்தையால் மறுபடியும் செழிப்பித்தார். அவர் படைத்ததிலே முதல் பலன் யார் தெரியுமா? மறுபடியும் பிறக்கப்பட்டவர்கள். அந்த சந்ததி தான் கிறிஸ்துவின் சந்ததி. ஆவின் சந்ததி. அது நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க இல்ல. ஆமென். பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார், எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அம்மா, ஒருவனுக்கு பணத்தை கொடுப்பதற்கும் ஒருவன் பாக்கியவான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவனுக்கு உதவி செய்வதற்கும், இப்போ யாராவது எனக்கு ஒரு உதவி செய்யறீங்க, அது இருக்க தட்டி நான் நல்லா இருப்பேன், அப்படித்தானே? ஆனா நான் யாருக்காவது உரிமை உடையவனா, இப்போ அந்த உதவி செய்யறதுக்கு நான் உரிமை உடையவனா இருப்பேங்க, காலக்குள்ள நான் நல்லா தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ தேவனுடைய பிள்ளையாகாம அவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களுக்கு கட்டளைப்படி நடந்தவங்களுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம உரிமை உடையவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதும், அதாவது எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக வைத்திருப்பாராக. ஆமென். அவர் நம்மளை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்கு என்ன பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த உரிமை எதனால் வந்தது? இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. அல்லேலூயா. அப்ப எரேமியாவுல இப்படிலாம் சொல்றாரு. அப்படிலாம் சொல்லிட்டு அது சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், புது உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை அது எழுத்துக்குரியதா இருக்காது, அது ஆவிக்குரியதா இருக்கும். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். எழுத்து நியாயப்பிரமாணத்துக்குள்ள சட்டத்திட்டம், ஆவியோ புது உடன்படிக்கையின் சட்டத்திட்டம். அல்லேலூயா. எழுத்துக்குரியவர்கள் தன்னுடைய கிரியைகளின்படி தேவனை தேட வேண்டும். ஆவியின்படி இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் தேவனிடத்திலே செல்ல வேண்டும். ஆமென். இந்த ரெண்டையும் நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா எல்லாவற்றிலும் உங்கள் ஜெபங்கள் வேற மாதிரி வித்தியாசமா போகும். அல்லேலூயா. உரிமையுடையவர்களா இருப்பீங்க. ஆமென். சாதாரண நீங்க பேட்டிருக்கும் பொழுதே ஒரு மாபெரும் ஜெபத்தை நீங்க செய்வீங்க. சாதாரண நீங்க பைக்ல பேட்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய ஜெபத்தை நீங்க பேட்டிருக்கும் பொழுதே நீங்க பண்ண முடியும். அதான் எப்பொழுதும் நீங்க அவரோடு பேச முடியும். எப்பொழுதும் நீங்க பேச முடியும். நான் வேலை செய்யற எஜமான் இருக்கா பாருங்க, அவர் எப்ப நான் பேச முடியுமா? ஏதாவது தேவையானதான் நான் என்ன முடியும் பேச முடியும். ஆனா பிள்ளைகள் அப்படி இல்லை, எப்பொழுதும் பேசும். ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆமென். எப்பொழுதும் நீங்கள் அவருடைய பேசுவதற்கு உரிமை உடையவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. உறக்கும் பொழுதும் அவருடைய பேச நீங்கள் உரிமை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒருபோதும் அது போய்த்து போவதே இல்லை. அந்த கனெக்ஷன் ஒருபோதும் மாறாது. ஆனா நியாயப்பிரமாணத்தின் கனெக்ஷன் மாறும். எப்ப மாறும் தெரியுமா? நீங்க கட்டளையை மீறிட்டீங்க, கனெக்ஷன் மாறிடும். நீங்க அவருடைய கட்டளை ஒருத்தல தப்பு பண்ணீங்கன்னா நீங்க தேவனிடத்துல பேசுவதற்கு உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். நம்ம ஜெபத்துக்கு வராது, பதில் வராது. ஏன்னா நான் இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஆனா நீங்க கெட்ட குமாரனா இருந்தாலும் நீங்கள் என் தகப்பன் இப்படி என்று நீங்கள் மனம் திரும்பிடுவார்கள், உங்கள் தகப்பன் உங்களை ஓடி வந்து கட்டிப்பிடித்து உங்களுக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்க உங்கள் பிதா போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் இந்த பாவம் அக்கிரமங்கள் இயேசு 53 மட்டும்